கர்த்தராகிய தேவன் நம்மை இளைப்பாறுதலுக்குள் அழைத்திருக்கிறார். The Lord God Almighty has called us into rest. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தின் நிலையை அவர் காண விரும்புகிறார். Because he has a desire to display a situation of rest in our lives, a peace in our lives. அந்த சமாதானத்தின் வலிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும். That peace needs to be exhibited in our lives as strength. அதாவது சமாதானத்தின் வலிமை வெளிப்படுகிறது என்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். Today we're going to be meditating upon a message which is titled Peace Exhibits Strength. நாம் யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திற்கு கடந்து செல்வோம். Let us turn to the book of John chapter 14 verse 27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I leave with you, my peace I give unto you. Not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை Let us stand and receive the word of God. தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். Let us honor the word of God. பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையில் இருக்கும் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களை ஆவியில் உம்முடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியத்தை பலப்படுத்தும். எங்களுடைய இதயத்தின் வாசலை திறந்து தருகிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் ஆவிக்குள் பிரவேசிப்பதற்காகவும் இந்த வார்த்தை எங்களுடைய விசுவாசத்தோடு கலந்து கொண்டு இது எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையாக மாறுவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். காணுவோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். Peace I leave with you, my peace I give unto you. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. Not as the world giveth, give I unto you. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Let not your heart be troubled, neither let it be afraid. இந்த வசனத்திலிருந்து நாம் மூன்று காரியங்களை அறிந்து கொள்கிறோம். We are going to have three takeaways from this particular verse. முதலாவதாக இருக்கும் காரியம், அதாவது சமாதானம் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. First of all, we understand that peace is not of this world. அதான் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. That is the reason why the Lord Jesus Christ said out here that he is going to leave peace with us. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று. He says, my peace I give unto you. இது பரலோகத்தின் சமாதானம். This is the peace which comes from heaven. உலகம் தரும் வண்ணமான சமாதானத்தை உங்களுக்கு நான் தரவில்லை. I'm not going to give you peace which is what comes from the world. உலகத்தில் தற்காலிகமான பல காரியத்தினால் நமக்கு சந்தோஷம் வரலாம். Joy comes to us because of certain temporary things that the world may bring into our lives. அதனால் சமாதானம் வரலாம். And we might get some level of peace from that. ஆனால் தேவனுடைய சமாதானம் நிரந்தரமான சமாதானம், அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தும் சமாதானம். However, the peace which comes from God is a peace which is permanent, and it's a peace which brings joy, and peace and joy comes from the Lord God Almighty. அதாவது இந்த சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், if we need to ensure that we retain or we keep this peace, அதற்கும் வழியை கர்த்தராகிய இயேசு தருகிறார். The Lord Jesus is giving us a way. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Let not your heart be troubled or afraid. கலக்கமும் பயமும் கர்த்தராகிய தேவனுடைய சமாதானத்தை புறம்பே தள்ளும். The trouble and the fear will push the peace of God away from our hearts. எதனால் இந்த கலக்கமும் பயமும் ஒரு விசுவாசியுடைய இதயத்திற்குள் வருகிறது? Why is it that this trouble and fear comes into the heart of a believer? கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்காததினால். Because that person does not have faith in God. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாக நம்ப முடியாததினால். Because they are not in a position to believe entirely the word of God. ஹalleluya. Hallelujah. அதாவது
அதனால்தான் மனுஷனுடைய அதாவது விசுவாசிகளுடைய ஹிருதயத்திற்குள் கலக்கமும் பயமும் திடீரென்று வந்து விடுகிறது. That is the reason why trouble and fear settles in the heart of a believer suddenly. இந்த சமாதானம் நம்மை விட்டு செல்லவில்லை என்றால் If this peace is not going to depart from us, நம்முடைய ஆவியில் ஒரு பலத்தை நாம் காணலாம். then we will see a strength inside of our spirits. அந்த பலம் வெளிப்புறமாக வெளிப்படும். And this particular strength will be externally manifested. ஹalleluya. Hallelujah. அது எப்படி வெளிப்படும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். Today we're going to meditate on how this will be revealed and what it is that we need to do for this. முதலாவதாக இந்த சமாதானத்தை யார் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் என்று நாம் பார்ப்போம். First of all, we're going to understand who will receive, who is worthy to receive this peace. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் யார்? Who is the one who is worthy to receive the peace of God? மல்கியா 2வது அதிகாரம் 5-6 கர்த்தராகிய தேவன் இதை பற்றி வெளிப்படுத்துகிறார். The Lord God Almighty is revealing this to us from verses 5 and 6 of Malachi chapter 2. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். சத்தியவேதம் அவன் வாயிலிருந்து அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடு சமாதானமும் யாத்ராத்துமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். My covenant was with him of life and peace, and I gave them to him for the fear wherewith he feared me, and was afraid before my name. The law of truth was in his mouth, and iniquity was not found in his lips. He walked with me in peace and equity, and did turn many away from iniquity. Hallelujah. Hallelujah. அதாவது யாருக்கு இந்த சமாதானம் கர்த்தராகிய தேவன் தருகிறார்? To who is this peace being given to by the Lord God Almighty? உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு. To the people of the covenant. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. My covenant was with him of life and peace. அதாவது தேவ சமாதானம் உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொந்தம். If we are to understand this in greater detail, the peace of God is something that will rest with the children of the covenant. அதாவது உடன்படிக்கை என்றால் என்ன? What is a covenant? கர்த்தராகிய இயேசு மனிதனுக்கும் தேவ பிதா அவருக்கும் நடுவிலே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் இந்த உடன்படிக்கையை செய்து கொண்டார். சிலுவையில் அவர் நமக்காக மரித்தார். The Lord Jesus Christ died on the cross in order that this covenant of peace might be manifested between us and God the Father. முதல் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். First of all, primarily our sins need to be forgiven. அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். He took upon his body, upon himself, our sins. அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தி. His precious blood was shed. அந்த இரத்தத்தினால் உடன்படிக்கையை செய்தார். And the covenant was made by this blood. Hallelujah. Hallelujah. ரத்தம் சிந்தாமல் உடன்படிக்கை இல்லை. A covenant cannot be activated without the shedding of blood. அது கர்த்தராகிய தேவன் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஒரு உடன்படிக்கை அவருடைய இரத்தத்தினால் அவர் செய்தார். The Lord God Almighty made a covenant between himself and us through the blood of the Lord Jesus. இப்பொழுது அந்த மனிதன் இந்த உடன்படிக்கைக்குள் சேர வேண்டும் என்றால் today if this covenant needs to come into the life of man, மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். This man needs to have accepted the Lord Jesus. அதே நேரத்தில் At the same time, அவன் தொடர்ந்து உடன்படிக்கையின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் if he needs to continue to be a child of the covenant, அவன் இரத்தத்தை சிந்த வேண்டும். He needs to shed blood. அதாவது அறுத்து இரத்தத்தை கொடுப்பதல்ல. It's not about cutting yourself and pouring your blood out. அது பிசாசு தான் அது கேட்கும். That is something that the devil would ask for. அதாவது நாம் எப்படி இந்த உடன்படிக்கையை நம்முடைய இரத்தத்தினால் செய்வது? How is it that we bring about this covenant through our blood? அதாவது நம்முடைய
இரத்தத்தை வேர்வையாக சிந்திதான் நாம் சம்பாதிக்கிறோம் பணத்தை. It is our blood which is converted into sweat, through which we are in a position to earn money. ஆனால் தான் கர்த்தர் தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். That is the reason why the Lord God Almighty has placed before us a concept called tithes. அதாவது இந்த தசம பாகம் இந்த முதல் கனிதான் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் கர்த்தராகிய தேவனுக்கு தர வேண்டிய காரியம் அந்த உடன்படிக்கையில் சேருவதற்கு. The tithes or our first fruit is something that the children of the covenant needs to place before the Lord if this covenant needs to be activated in their lives. அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் இந்த உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கும் போது as the children of the covenant enter into the covenant, கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? what is the Lord God Almighty saying to அவருடைய us? வாழ்க்கையில் ஜீவனும் சமாதானம் இருக்கும் என்று. Then the Lord God is saying that life and peace will manifest in their lives. அவனோட பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாய் இருந்தது. My covenant which I made with them will bring life and is of life and peace. கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் உடன்படிக்கை செய்து கொண்டார். The Lord God Almighty made the covenant with us. அதாவது அவருடைய உடன்படிக்கை ஜீவனையும் சமாதானத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தரும். And his covenant will bring life and peace into our lives. நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்வது? How is it that we would receive this? அந்த உடன்படிக்கையில் நாம் பங்குதாரராக இருக்க வேண்டும். We need to be partakers of the covenant. அதற்காக தான் நம்முடைய தசம பாகத்தை நாம் செலுத்தும் போதுதான் அந்த உடன்படிக்கையில் நாம் பங்குதாரராக இருக்கிறோம். It's only as we give our tithes, it's only then that we become partakers of the covenant. இதை அறியாத பல விசுவாசிகள் இன்னும் அவர்கள் பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பில்லை, சமாதானம் இல்லை, தேவ ஜீவனுடைய வல்லமை இல்லை. A lot of believers are still in a pitiable situation where they do not have the peace of God, the joy of the Lord in their lives, simply because they have no understanding of the concept of tithes. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய கிருபையினால் நாம் முதலாவது விசுவாசி ஆன உடனே கர்த்தர் இந்த வெளிப்பாடை தந்து விட்டார். Because of the grace of the Lord God Almighty, the Lord has given to us this revelation immediately on us becoming believers. அதாவது தசம பாகம் கொடுக்கிறதுக்கு நிலை இல்லாத நேரத்திலும் அதை கொடுத்த பிறகு 1800 ரூபா தான் எங்கள் கையில் இருக்கும். 5 பேர் 6 பேர் செலவு பண்ண வேண்டிய காசு அது ஒரு மாதத்திற்கு. அப்படி இருந்தும் விடாமல் தொடர்ந்து தசம பாகத்தை செலுத்தின குடும்பம் தான் எங்க குடும்பம். Our family is a family which gave tithes in the time of very tight situations or difficult situations. A family of 6 people, and after us having given our tithes, we had just about 1,800 rupees to manage our family. இப்பொழுது கர்த்தர் எந்த அளவுக்கு எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பது நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். Today you are witnessing the extent to which the Lord God Almighty has brought blessing into our lives. இதை ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். I am placing this before you as a testimony. கர்த்தர் உண்மை உள்ளவர். The Lord is faithful. அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு. There is life in his word. அவருடைய வார்த்தையில் செழிப்பு உண்டு. There's prosperity in his word. அதற்கு ஹிருதயம் உள்ளவர்கள், அதாவது ஹிருதயத்தை அவர்கள் அந்த வார்த்தைக்கு கொடுப்பவர்கள், அதை செயல்படுத்துவதற்காக அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள், அவர்கள் தான் அதனுடைய வல்லமையும் அந்த நன்மைகளும் புசிக்க முடியுமா? Those who have the heart to give and those who have the heart to be obedient to the word which God is speaking to us, it is such people who will be in a position to taste or experience the goodness which comes from being obedient to this word. நம் வாழ்க்கை மாற்றும் சபையில் இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், இதன்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஜீவனும் மிகுந்த தேவ ஜீவனும் மிகுந்த தேவ சமாதானம் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டு. Abundant life and abundant peace rests in the lives of every single believer of Life Changing Church because of their obedience to God's word and their obedience to these deep revelations which God has given in Life Changing Church. அதை செய்யாதவர்களுடைய நிலையும் நாம் அறிந்திருக்கிறோம். Sorry. Those people who are not doing their condition also we know. அதாவது நாம் நன்றாக கண்டு கொண்டிருக்கிறோம். யார் யார் தசம் கொடுக்கிறதுக்கு மனசு இல்லையோ அவர்களின் நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்று. We are also witnessing those who do not have the heart to bring their tithes into the presence of God. The state of their life is also being revealed to us. Hallelujah. Hallelujah. அதாவது கர்த்தர் உண்மையுள்ளவர். The Lord is faithful. அவருடைய வார்த்தையில் என்ன சொல்லி அதே பிரமாணமாக இருக்கிறது. Whatever his word says is a law. Hallelujah. Hallelujah.
அதை யார் செய்தாலும் தேவராஜ்யத்திற்குள் இருக்கும் யார் செய்தாலும் அதனுடைய பலனை அவர்கள் புசிப்பார்கள். All of us who are in the kingdom of God, whoever might operate in this word, all of them will taste the benefit of being obedient to this word. அதாவது அதற்கு பிறகு அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். And I gave them to him for the fear wherewith he feared me and was afraid before my name. அதாவது அந்த உடன்படிக்கையில் இருக்கும் கட்டளைகள் எதற்காக? For what purpose does God give the covenant, the commands of the covenant? Hallelujah. அதாவது நாம் நம்முடைய இதயத்தில் கர்த்தருக்கு இருக்கும் பயத்தை வெளிப்படுத்துவதற்காக. In order that the fear of God that is there inside of our hearts might be shown outside. அதாவது நாம் தசம பாகத்தை கொடுப்பவர்கள் என்றால் நாம் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களும். When we bring forth our tithes in the church, we're not just showing that we are the covenant children, but we also show that the fear of the Lord is inside of us. கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் கர்த்தருக்கு கனத்தை தருபவர்கள். Those who fear the Lord will honor God. உங்களுடைய பொருளினால் கர்த்தரை கனப்படுத்துங்கள். The word of God tells us to honor the Lord with our substance. Hallelujah. Hallelujah. அதற்கு பிறகு என்ன எழுது? அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். And they were afraid before my name. சத்தியவேதம் அவன் வாயிலிருந்து அவனுடைய உதடுகள் அநியாயம் காணப்படவில்லை. The law of truth was in his mouth and iniquity was not found in his lips. Hallelujah. Brother, உமாபதி பிரதர், பைபிள் அப்புறம் வாசிக்கலாம். இப்போ வார்த்தை கேளுங்க. அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? What does the word of God tell us? அவனுடைய வாயில் என்ன வருகிறது? What is it that comes forth from his mouth? சத்திய வார்த்தை. The law of truth. அவனுடைய வாயில் என்ன வரல? What is it that's not coming from his mouth? அவனுடைய வாயிலிருந்து அநியாயம் பொல்லாப்பு வரல. There is no wickedness or evil or iniquity that comes forth from his mouth. அதாவது உடன்படிக்கையின் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வர வேண்டியது தேவ வார்த்தையின்படி இருக்கும் காரியங்கள், விசுவாச காரியங்கள். The things of faith and the things which are in line with the word of God is what is expected to come forth from the mouth of believers and the mouths of the children of the covenant. உடன்படிக்கையின் பிள்ளைகள் வாயிலிருந்து தவறான வார்த்தை, அவிசுவாச வார்த்தை, அநியாயமான வார்த்தை, பொல்லாப்பான வார்த்தை வரக்கூடாது. Wrong words and words which are not of faith, evil words, wicked words are not expected to proceed from the mouths of the children of the covenant. ஏன்? Why? அந்த வண்ணமான பொல்லாப்பான தவறான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வந்தால் அது கர்த்தரிடத்தில் இருக்கும் பயத்தை அது வெளிப்படுத்தாது. If those kind of words of wickedness and iniquity proceed from our mouth, then it does not reveal that we have fear of the Lord inside of us. ஆமா, அதாவது கர்த்தரிடத்தில் நமக்கு பயம் இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தாது. It does not show that the fear of the Lord is inside of us. Hallelujah. Hallelujah. ஆனால் தான் வாயிலிருந்து வரும் வார்த்தை சத்திய வார்த்தையாக இருக்க வேண்டும், விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும். Therefore the words which come from our mouths need to be the words of truth, they need to be the words of faith. அப்பொழுது அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமாயும் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். He walked with me in peace and equity and did turn many away from iniquity. அந்த உடன்படிக்கையின் விசுவாசி, that particular believer of the covenant, அவன் எப்படி நடப்பான்? விசுவாசத்தோடு, அதாவது சமாதானத்தோடு நடப்பான். he will live or walk in peace. அதாவது யதார்த்தம் என்றால் தேவ வார்த்தையின்படி காரியங்களை செய்வான். Equity talks about doing things upright, in line with the word of God, being upright. Hallelujah. அப்பொழுது அவன் என்ன செய்வான்? Then what will he do? அநேகரை அவன் அக்கிரமத்திலிருந்து திருப்புவான். He will turn many people away from iniquity. அதுக்கு அர்த்தம் என்ன? What does that mean? நாம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தொட்டு அவருடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றம் உண்டாயிருக்கிறது. The Lord God Almighty has touched each and every one of us and has manifested many changes in our lives. அதாவது
பயங்கரமாக குடித்து கொண்டிருக்கவன் குடியை நிறுத்தி இருக்கிறான். The one who is a drunkard stops drinking. தவறான வழியில் போனவன் அந்த வழியிலிருந்து அவன் திரும்பி இருக்கிறான். The one who is walking down the wrong path, the Lord turns him away from that wrong path. பல தீமையான நிலையிலிருந்து நம்மை கர்த்தர் அகற்றி நேர்மையான வழியில் அவருடைய வார்த்தையின் வழியில் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார். The Lord God Almighty has moved us away from a lot of evil things that we've been doing in our lives, and He's led us down the path of righteousness. Hallelujah. Hallelujah. இதை யார் காண்கிறார்கள்? Who is watching this? நம்மை சுற்றி இருப்பவர்கள் காண்கிறார்கள். The ones who are around us are watching us. அவர்கள் என்ன சொல்வார்கள்? What will they say? ஓ, இந்த நபர் இவ்வளவு நாள் காலையிலும் மாலையிலும் 6 மணியிலிருந்து நைட்டு படுக்கிற வரையும் குடித்து கொண்டே இருந்தான், இன்றைக்கு எப்படி மாறிவிட்டான் பார். This particular person who was drinking right from the time he wakes till the time he goes to sleep, but today look at him, he's not drinking at all. எப்பொழுது அவன் மாறினான்? Sorry? எப்பொழுது அவன் மாறினான்? When did he change? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு. He changed after he accepted the Lord Jesus Christ. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருந்திருக்கிறது. After the point in time that we accept the Lord Jesus Christ, there is change in our lives. அவங்க என்ன செய்வாங்க? வீட்டில் உட்கார்ந்து பலர் அவங்க வீட்டில் உட்கார்ந்து அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். That person will be sitting at home and speaking to a lot of people. பார்த்து கொண்டிருப்பவர்கள். The ones who are watching him. Hallelujah. Hallelujah. அதாவது எனக்காக ஒரு கூட்டத்தை நான் அழைத்திருக்கிறேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். I have kept aside a group of people for myself who will bring forth my praise. கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள். The ones who will glorify the name of God. Hallelujah. Hallelujah. அவருடைய வாழ்க்கையை பற்றி பலர் மாறி இருக்கிறார்கள். A lot of people change or repent seeing the life of this particular person. சுவிசேஷம் போய் சொல்லவே இல்லை. He did not go out and preach the gospel. ஆனால் நம்மை சுற்றி இருப்பவர்கள், however, the ones who are around, அவர்கள் இந்த நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்களுக்கும் இயேசு வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறார்கள். They look at the life of this particular person, they desire to have Jesus in their lives, they repent and they come into the Lord. உங்களுக்கு தெரியாது யார் யார் என்று. You do not know who all have been touched. நம்முடைய வாழ்க்கையை பார்த்து எவ்வளவு பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று. We do not know how many people have repented because they have seen our lives. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வண்ணமாக தேவ பயத்தோடு நடக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை பார்த்து பலர் மனம் திரும்பி அவரிடத்தில் வருவார்கள். The Lord God Almighty is talking about a group of people who have repented and whose lives have changed once they know the word of God. How many people watch them and their lives change and they come into the Lord simply because they see the change which has been effected in your life. அதாவது யார் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்கள்? Who will receive this peace? உடன்படிக்கையின் பிள்ளைகள். The children of the covenant. கர்த்தராகிய தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு தான் இந்த ஜீவனும் சமாதானமும் அவர்களுக்கு தான் இது சாரும். This life and this peace of the covenant will manifest in the lives of the children of the covenant. Hallelujah. Hallelujah. அவர்களுடைய வாயை அவர்கள் ஒழுக்கத்தோடு வைத்துக் கொள்ள வேண்டும். There will be discipline when they use their mouths. Hallelujah. Hallelujah. வெளியேற பெற்றதை அந்த கீழ்ப்பாணத்தில் இருந்து நீ அகற்றினால் என்னுடைய வாயை போல் நான் உன்னை ஆக்குவேன். If you remove the precious from the vial, then I will make your mouth as mine. Hallelujah. Hallelujah. அதே வண்ணமாக இந்த சத்தியத்தையும் கர்த்தரை நான் ரட்சிப்புக்குள் வந்த உடனே சொல்லிட்டார். This truth as well the Lord revealed to me the minute I came into salvation. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். I was very careful. Hallelujah. அதாவது நாம் அதி ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கைக்கொள்வதற்கு. We need to be extra careful to ensure that we follow after the word of God. அவருடைய வாயை போல் நம்முடைய வாய் மாறும். Then our mouths will become like his mouths. அப்படி என்றால் what does that mean? நம்முடைய வாயிலிருந்து ஜீவன் புறப்பட்டு வரும். Life will proceed from our mouths. நாம் தேவ வார்த்தையை பேசும்போது அந்த தேவ வார்த்தையோட தேவ ஜீவன் புறப்பட்டு வரும். When we speak the word of God, then the life of God will proceed when we speak that word. கீழ்ப்பானமான காரியங்களை அகற்ற வேண்டும். We need to remove the vile things. வெளியேற பெற்ற தேவ வார்த்தையை பேச வேண்டும். And we need to speak the word of God which is invaluable. உடன்படிக்கையின் பிள்ளைகளுக்கு
அவர் கர்த்தராகிய தேவன் தந்த ஒரு பெரிய ஒரு கிருபை. This is a great grace which the Lord God Almighty has given to the children of the covenant. ஜீவனும் சமாதானமும். Life and peace. ஹalleluya. Hallelujah. நாம் கடந்து செல்வோம். Let us move forward. இந்த பலம் எங்க இருக்கிறது? Where is this strength? ஐசாயா 30வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு கடந்து செல்வோம். We will read from the book of Isaiah chapter 30 verse 15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படியே செய்ய அந்த இடத்தை விட்டுருங்க. Part A only. For thus saith the Lord God, the Holy One of Israel, in returning and rest shall you be saved, and in quietness and in confidence shall be your strength. We will not read the rest of that particular verse. அதாவது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். In returning and rest shall you be saved, in quietness and in confidence shall be your strength. Hallelujah. Hallelujah. மனம் திரும்புவது என்றால் என்ன? What is repentance, or in this place returning? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தவறுகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்பதுதான் மனம் திரும்புதல். Asking the Lord to forgive us for the things that we have done wrong is called repentance. Hallelujah. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? For that, what do we need to do? ஜெபத்திற்குள் போய் உட்கார வேண்டும். We need to go into the presence of God and pray. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இருந்தால்தான் முதலில் அந்த மனம் திரும்புவதற்கு ஒரு ஆவியில் ஒரு எண்ணமே வரும். We will have a desire to have repentance in our spirits only when we go into the presence of God and pray. அதாவது ஜெபத்திற்குள் நாம் பிரவேசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும் அந்த தேவ பிரசன்னம் இல்லாமல் இருக்கும். அப்பொழுது கர்த்தர் உணர்த்துவார், இதோ காரியத்திற்கு நீ மனம் திரும்ப வேண்டும் என்று. When we go into the presence of God to pray, and when we do not feel the presence of God, or we don't feel that anointing, then at that point in time the Lord reveals to us there is something wrong in our lives and we need to ask for repentance for that. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? Then what is it that we need to do? கர்த்தர் உணர்த்தும் போது எதற்காக நான் மனம் திரும்ப வேண்டும், நான் எந்த காரியத்தில் தவறை செய்தேன் என்று முதலில் நம்முடைய ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். When the Lord reveals that to us, we understand the areas of our errors and where we need to repent, and then we need to ask God to forgive us. அந்த நடியாக அறிந்த பிறகு நாம் மன்னிப்பை கேட்கும் போது when we have an understanding such and we ask God to forgive us, கர்த்தர் நம்மை மன்னித்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். we need to believe that the Lord God Almighty has forgiven us. நம்மை கர்த்தராகிய இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தினால் நாம் நம்மை கழுவிக் கொள்ள வேண்டும். We need to cleanse ourselves with the blood of the Lord Jesus. அதற்கு பிறகு தொடர்ந்து ஜெபிக்கலாம். And after that we can continue with our prayer. தேவ பிரசன்னத்தை நாம் உணர்வோம். We will have this understanding of this in the presence of God. Hallelujah. Hallelujah. நாம் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். In quietness and in confidence shall be your strength, is what the Lord God, the Holy One of Israel, is saying to us. Hallelujah. Hallelujah. மனம் திரும்பினால் ரட்சிப்புக்குள் வருவோம். If we repent, we will come into salvation. அதாவது நாம் இழந்தவைகளை திரும்ப பெறுகிறோம். What we have lost, we will return back into our lives. அதாவது ரட்சிப்பு என்றால் முதலாவது கிடைத்த ரட்சிப்பு மட்டுமல்ல. Salvation is not the salvation that came into our lives when we first got saved. ரட்சிப்பில் 5 காரியங்கள் அடங்கியுள்ளன. There are 5 components of salvation. விடுதலை, சுகம், deliverance and healing. காப்புதல், பாதுகாப்பு, preservation and protection, கடைசியாக எல்லா காரியத்திலும் நன்மை, and finally goodness, soundness, a goodness in all areas of our lives. Hallelujah. Hallelujah. இந்த 5 காரியங்களை கொண்டதுதான் ரட்சிப்பு. Salvation comprises of these 5 aspects or components. நம்முடைய சரீரத்தில் சுகம் இல்லையோ, இல்லை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லையோ, நம்முடைய வழிகளில் பாதுகாப்பு இல்லைன்னா உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்கணும் எந்த இடத்துல தவறு செய்யணும்.
The minute we realize that we do not have healing health in our bodies, or we do not have deliverance, or there are problems in our paths, then we need to immediately check out our lives to understand where it is that we are going wrong. மனம் திரும்பி மன்னிப்பை கேட்ட உடனே கர்த்தர் அந்த நிலையை மாற்றுகிறார். And the minute we ask for repentance, for forgiveness, and we repent, that the Lord God Almighty will change our situation. ஹalleluya. Hallelujah. நாம் ரட்சிப்புக்குள் திரும்ப வருகிறோம். We're coming back into salvation. இழந்த நிலையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். And we receive back our old status or situation. Hallelujah. Hallelujah. அமலுக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும். In quietness and in confidence shall be your strength. தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போதுதான் நமக்கு இந்த அமலுக்கையும் நமக்கு இந்த பலமும் நமக்குள் வருகிறது. This quietness and confidence will be something that will come into our lives only as we continue in the presence of God. இதில் தான் நமக்கு பலம் இருக்கிறது. It is in this that we have our strength. இந்த சமாதானத்தில் தான் பலம் இருக்கிறது. It's in this peace that our strength lies. எப்படி இதில் நாம் செயல்படுவது என்பதை நாம் அடுத்தபடியாக பார்ப்போம். The next part of this message is we're going to understand how it is that we're going to operate in this peace. ஹalleluya. Hallelujah. இந்த சமாதானத்தினால் வரும் அந்த பலத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் எதை செய்ய வேண்டும்? What is it that we need to do in order for us to operate in peace, which exhibits strength? Correct. சங்கீதம் 37வது அதிகாரம் 7லிருந்து 9 வரையும் வாசிப்போம். Let us read verses 7 to 9 from Psalm 37. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Rest in the Lord and wait patiently for him. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. Cease from anger and forsake wrath. Fret not thyself in any wise to do evil, for evildoers shall be cut off, but those that wait upon the Lord, they shall inherit the earth. Hallelujah. அதாவது இந்த சமாதானத்தை நாம் எப்படி காத்துக்கொள்வது, இந்த நமக்குள் இருக்கும் சமாதானம் அந்த பலமாக எப்படி வெளிப்படுத்துவது என்று கர்த்தர் நமக்கு இந்த 3 வசனத்தில் சொல்லித் தருகிறார். How is it that we keep this peace, and how is it that this peace exhibits strength, is what the Lord God Almighty is speaking to us from these 3 verses. சங்கீதக்காரர் எப்பொழுதுமே அவர் கேட்டுக்கொள்ளும் ஒரே காரியம் என்ன? The one thing that the psalmist asked of the Lord, உம்முடைய வழிகளை போதியும். Lord, teach me your way. உம்முடைய வழிகளை போதியும் ஐயா. Lord God Almighty, teach me your way. திரும்ப 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 நாம் பல சங்கீதத்தில் பார்க்கிறோம், தாவீது ராஜா கேட்கிற ஒரே காரியம் உம்முடைய வழிகளை போதியும் என்று. We see this being repeated over and over again in several psalms that the psalmist David, King David, asked of the Lord. எதற்கு அவர் வழிகளை போதியும் என்று கேட்கிறார்? Why is it that he asked God to teach him God's way? வழியை கர்த்தராகிய தேவனுடைய வழியை அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு. In order that he might understand the way of the Lord and operate in that way. அதற்காக தான் வழியை போதியும் என்று சொல்கிறார். It's for that purpose that he said, teach me your way, Lord. இப்போது கர்த்தர் எதற்காக நமக்கு அவருடைய வழியை போதிக்கிறார்? Why is the Lord teaching us his way today? அதை அறிந்து நாம் அதன்படி செயல்படுவதற்கு. So that we might have an understanding of that and walk in that way. அப்பொழுது அதில் இருக்கும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். Then the goodness in that way will be manifested in our lives. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? What was the promise that God gave to us for this month? ஹalleluya. Hallelujah. வித்தியாசமான வாக்குத்தத்தம். It was a very different promise. ஹalleluya. Hallelujah. அதாவது ஐஸ்வர்யம் இருந்தால் பத்தாது போதாது. It's not sufficient for you to just have wealth. அது காணாமல் போய்விடும். It's something that can suddenly disappear. நம்முடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையின் வழியாக வரும் ஞானம் நமக்குள் இருக்க வேண்டும்.
we need to have the wisdom which comes from the word of God inside of us. அதில் தான் மிகுந்த பாதுகாப்பு. It's in that we have excessive protection. அந்த தேவ ஞானம் இருக்கும்போது ஐஸ்வர்யம் கனமும் நம்மிடத்தில் தானாக தேடி வரும். When we have the wisdom of God inside of us, honor and riches will come in search of us. நாம் அதை தேடி ஓடி ராப்பகலாக ஓட வேண்டிய அவசியமே இல்லை. There will be no requirement for us to run after that day and night. இந்த சத்தியத்தை அறிந்தவன் பாக்கியவான். The one who has this understanding is blessed. திரும்ப திரும்ப என்னுடைய பிசினஸ் என்னுடைய வேலை அது இதுன்னு சொல்லி ராப்பகலா அது கர்த்தரிடத்தில் வந்து ஜெபிப்பதற்கும் நேரம் இல்லை. அப்படி இருக்கிறவர்களுடைய ஒரு வாழ்க்கை பயங்கரமான போராட்ட வாழ்க்கை. It will be a life of struggle for a person who does not have time to come into the presence of God, but instead keeps running after his or her business or their office, or their jobs. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கும் ஞானத்தை அறிந்து அதை தேடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? However, those who understand the truth of the word of God and who seek after that, how will their lives be? இளைப்பாறுதலான வாழ்க்கை. It will be a life of rest. வெற்றிகரமான வாழ்க்கை. A life of victory. செழிப்பான வாழ்க்கை. A life of prosperity. முதலில் தேவ ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதித்துவத்தின் பிறகு உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். Seek the kingdom of God and his righteousness, and all of these things will be added unto you. திரும்ப கர்த்தர் என்னிடத்தில் பேசின வார்த்தை நான் சொல்லுகிறேன். I'm talking to you about the word which God spoke to me. பயங்கர உபத்திரத்தில், பயங்கர கடல், பயங்கர பிரச்சனைகள். I had huge problems and worries and lack, debt. இருக்கும்போது கர்த்தர்கிட்ட ஆண்டவரே எனக்கு சொல்லும் ஆண்டவரே எப்படி இதில் இருந்தால் மீள வருது உம்முடைய வார்த்தையில் இதற்கு வழி இருக்கு என்ன தெரியும் ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே என்று சொன்னேன். In that kind of situation I asked the Lord God Almighty to deliver me from this situation. I said, Lord, there is a solution in your word, reveal that to me. முதலில் ஆவியானவர் சொன்ன வார்த்தை என்ன? What was it that the Lord God said? முதலில் தேவ ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதித்துவத்தை தேடு, பிறகு உனக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். He said, simply seek the kingdom of God and his righteousness, and all of these things that you're running after will come to you into your life. Hallelujah. அதாவது தேவ ஞானத்தை தேடு என்று சொல்லுகிறார். He is saying seek the wisdom of God. தேவ வழிகளை தேடு என்று சொல்லுகிறார். He is saying seek for the way of the Lord. தேவ வார்த்தையை தேடு என்று சொல்லுகிறார். He is saying seek the word of God. இதை தேடினால் if you're going to seek after these things, அதிலிருந்து வரும் தேவ ஞானம் உனக்குள் வரும். then the wisdom from that will come inside of you. இந்த உலகம் எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் உன்னை தேடி ஓடி வரும். And all of those things that the world is running after, those things will come after you. அந்த நாள் ஒரு முடிவை எடுத்தேன். I took a decision that day. அவருடைய வார்த்தையில் முழுமையாக கவனத்தை செலுத்துவதற்கு that I will turn all of my attention to his word. ராப்பகலாக தேவ வார்த்தையை வாசித்தேன். I read the word of God day and night. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஒரு பைபிள் ஸ்டடி எல்லாவற்றுக்கும் தவறாமல் சென்றேன். I would without fail attend every single Sunday service, every single Bible study. சந்தோஷத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து தவறுகளை அறிந்து அதை திருத்தினேன். I used to receive the word of God with joy, and all those areas of error I acknowledged and I removed them from my life. Hallelujah. Hallelujah. 3 வருடம் In 3 years கர்த்தர் நிலையை மாற்றி விட்டார். God changed my life. Hallelujah. எல்லா கடனையும் முழுகி கொண்டிருந்த குடும்பத்தோடு அந்த கடலில் கர்த்தர் அந்த கடனை அடைத்து விட்டார். That sea of debt that me and my family were sinking in, the Lord God Almighty delivered us from that. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை சத்திய வார்த்தை. The word of God is the truth, the கர்த்தர் word of truth. கர்த்தர் உண்மையுள்ளவர். The Lord is faithful. நம்முடைய உண்மைத்துவத்தை நாம் காண்பிக்க வேண்டும். We need to reveal to him our faithfulness. Hallelujah. Hallelujah. எப்படி காண்பிக்க வேண்டும்? How is it that we need to reveal it? கர்த்தர் ஒரு வாட்டி தான் சொல்வார்.
the Lord will speak but once. முதல் தேவராஜ்யத்தை தேடு, என்னுடைய நீதித்துவத்தை தேடு, பிறகு எல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஒரு வாட்டி ஒரே ஒரு வார்த்தை. One time, one verse came to me, which was, seek ye first the kingdom of God and his righteousness, and all of these things will be added unto இதை you. முழுமையாக விசுவாசித்து முழுமையாக ஒப்புக் கொடுத்து அதை தொடர்ந்து தேடினேன். I believed this completely. I followed after it completely, and I was obedient to it completely. எந்த தடை வந்தாலும் அதை அனுமதிக்கவில்லை. எந்த தடை வந்தாலும் அதை அனுமதிக்கவில்லை. I did not permit any block. ஹalleluya. Hallelujah. எல்லாம் பிசினஸ் செய்து கொண்டிருந்தேன். I was a businessman. நல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணியிருந்தேன். I was running a very successful business. அதாவது 15 நாளைக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன். At that time, all those years back, 3 lakhs for half a month. 98, 99, 2000. Am I right? That, Yeah. hallelujah. அதாவது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன். A successful businessman who saw great profits. Hallelujah. Hallelujah. ஆனால் சாயங்காலம் வந்த உடனே However, the minute I come back in the evening, எல்லாரும் தூங்கின பிறகு after everyone has gone to sleep, 11 மணிக்கு பைபிள் எடுத்துன்னு ஹாலுக்கு செல்வேன். I would take my Bible at 11 o'clock and go to the hall. வந்து வாசிச்சு தியானிச்சு சில நேரத்தில் 2 மணி 3 மணி ஆகும். Sometimes it would be up to 2 or 3 o'clock that I would be taking my Bible, reading it, meditating upon it. சில நேரத்தில் மனைவி வந்து எழுந்துட்டு எங்கே ஆளை காணும் சொல்லி தேடி ஹால் வந்து நான் உட்காந்து வார்த்தையை வாசித்து ஜெபித்து கொண்டிருப்பேன். My wife used to wake up in the middle of the night, come in search of me, and she used to find me in the hall. I would be reading the word of God and meditating upon it. ஏன்? Why? கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். The Lord God Almighty gave to me a word. அதற்கு நாம் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். And we need to completely surrender to that word. இதில் தான் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டார். He spoke saying that in this word is everything. என்னுடைய குடும்பத்தை நான் நேசிக்கிறேன். I love my family. ஹalleluya. Hallelujah. குடும்பத்தை முழுக விட மாட்டேன். I'm not going to permit my family to drown. முழுகாமல் அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியை கர்த்தர் சொல்லிவிட்டார். The Lord God Almighty has given me a way by which we will not drown, but we will escape. அதில் கவனத்தை நான் செலுத்தவில்லை என்றால் If I'm not going to turn my attention to that word, நானும் என் குடும்பம் முழுகிதான் போவோம். my family and I will all drown together. ஹalleluya. Hallelujah. முழுகவில்லை. But we didn't drown. ஏன்? Why? கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனத்தை திருப்பினேன், முழு கவனத்தை திருப்பினேன். Because I turned my attention to the word of God. I turned all of my attention to the word of God. அதேதான் கர்த்தர் சொல்லுகிறார். And that is what the Lord God Almighty is speaking to us today. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. Where is that? Rest in the Lord and wait patiently. Rest in the Lord and wait patiently for him. Hallelujah. Hallelujah. கர்த்தரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். What is it that we need to do? We need to sit in the presence of God and wait in prayer, and we need to turn our attention to him patiently. Hallelujah. Hallelujah. பிறர் எப்படி போகிறார்கள் அதை பற்றி நீ பார்க்காத. Don't bother about how people around you are living their lives. அவன் தவறான வழியில் அவன் சம்பாதித்து சேர்க்கிறான், அதை பற்றி நீ கவலைப்படாத. Don't worry about the fact that he may be earning money through wicked means. அவன் கண்டிப்பாக ஒழிந்து போவான், அழிந்து போவான். He will certainly meet his destruction. He will perish. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டாது. But the blessing of the Lord will make us rich, and he will not add sorrow with it. Hallelujah. Hallelujah. அதனால்தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய ஞானத்தின்படி வரும் ஐஸ்வரியத்தை நாம் தேட வேண்டும். That is the reason why we need to seek the treasure, which is the wisdom which comes from the word of God. பிறருடைய செழிப்பை பார்த்து நாம் நம்முடைய ஹிருதயத்திற்குள் அந்த கலக்கம் வந்தால், If we're going to be disturbed when we see the prosperity of other people, அதனால் ஒரு பயம் வரும், through that a certain fear may enter us. அதனால் கோபம் வரும், We might get angry. மூர்க்கம் வரும், We might go to the level of wrath, சமாதானம் வெளியே போயிடும், and peace will depart. அமளிக்கை இருக்காது, நம்பிக்கை இருக்காது. There will be no quietness, there will be no confidence. ஹalleluya. Hallelujah. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், That is why the Lord God Almighty is saying, மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷனை மேலும் அவன் செய்கிற எரிச்சலை பார்த்து நீ எரிச்சல் அடையாதே. Fret not thyself because of him who prospereth in his way, because of the man who bringeth wicked devices to pass. ஹalleluya.
அதாவது அவன் செய்கிற தவறை பார்த்து நீயும் அது மாதிரி செய்து நீயும் முன்னேறலாம் என்று உன்னுடைய மனசுல நினைக்காதேன்னு சொல்றாரு. The Lord God Almighty is saying in your heart, don't think that you can keep him as a role model and do things the way he is doing things. கரெக்ட், ரோல் மாடல். நம்முடைய ரோல் மாடல் யார்? Who is our role model? கர்த்தராகிய இயேசுதான். The Lord Jesus Christ. ஹalleluya. Hallelujah. அவருடைய வார்த்தையின் வழியில் நாம் நடக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த செழிப்பை ஐஸ்வரியத்தை நாம் காணலாம். When we walk the way of the word, most certainly we will see abundance of prosperity and riches in our life. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகுந்த சமாதானத்தை காணலாம். And above all, we will see an abundance of peace. முதல்ல என்ன செய்யணும்? First of all, what is it that we need to do? அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்க வேண்டும். We need to wait patiently in his presence. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். We need to turn our eyes to him. பிறர் அவர்களுக்கு செழிப்பு வருது என்று சொல்லி நம்முடைய இதயத்தில் நம்ம கலக்கம் உண்டாகக்கூடாது. We should not be troubled seeing the prosperity of other people. நம்முடைய இதயத்தில் கோபமோ மூர்க்கமோ இருக்கக்கூடாது. There should not be any anger or wrath inside of our hearts. நாம் தீமையை செய்கிற அளவுக்கு நம்முடைய காரியங்கள் நம்மை உந்தக்கூடாது. We should not be pushed or motivated to do things which are wrong. ஹalleluya. Hallelujah. இந்த காரியங்களை நாம் கவனமாக பார்த்து கொண்டால் if we are going to be attentive to these things, கர்த்தர் நம்மை அந்த சமாதானத்தில் நம்மை வழி நடத்துகிறார். Then the Lord God Almighty will make us lead our lives in peace. நம்முடைய இதயத்தில் இருக்கும் சமாதானம் அந்த பலத்தை வெளிப்படுத்தும். Then this peace which is inside of us will exhibit the strength which is inside of us. தீமை செய்கிறவன் அறுந்து போவான். The one who is evil shall be cut off. ஹalleluya. Evil doers shall be cut off. ஆனால் கர்த்தரிடத்தில் காத்திருப்பவனோ அவன் பூமியை சுதந்தரிப்பான். Amen. But those that wait upon the Lord, they shall inherit the earth. பூமியை சுதந்தரிப்பான் என்றால் என்ன? What does inherit the earth mean? பூமியில் இருக்கும் எல்லா காரியத்தையும் அவன் ஆளுகை செய்வான். He will have dominion over all aspects on this earth. அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். It is for this purpose that the Lord God Almighty has called அவர் us, சிருஷ்டி செய்த காரியத்தை எல்லாம் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். that we might have dominion over everything that he has created. ஹalleluya. Hallelujah. காற்றையும் மழையும் கூட ஆளுகை செய்ய வேண்டும். We need to also have dominion over the wind and the rain. ஹalleluya. அதே நாம் ஆளுகை செய்ய முடிந்தால் இந்த பணம் காசெல்லாம் நாம் ஆளுகை செய்ய முடியுமா முடியாதா? If we are in a position to have dominion over all those things, will we not also be in a position to have dominion over money and wealth? Hallelujah. Hallelujah. மழை நில் என்று சொன்னால் மழை நிற்கும். When we speak to the rain and tell it to stop, it has to stop. பணமே வா என்று சொன்னால் பணம் வரும். When we call the money has to come. Hallelujah. Hallelujah. என்று சொல்றேன். Hallelujah. அதாவது 2 மாசம் லாக்டவுன். I'm talking to you. We had 2 months of lockdown. இந்த முதல் மாதத்திலே கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்துட்டார். The Lord God Almighty performed a great miracle in my life the first month itself. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட் கர்த்தர் அனுப்பிட்டார். The Lord God Almighty sent a huge amount in the area of wealth. Why? நாங்க ஜெபிச்சோம். Because we prayed. Hallelujah. Hallelujah. வெறும் நாட்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். ஆண்டவரே பணம் எங்களிடத்து வரணும் இயேசு நாமத்தில் சொல்லி பணத்தை அழைத்தோம். We called the money and asked the Lord to bring the money into our lives, saying that we know what the coming days are going to be like. 3 நாளில் In 3 days, நினைக்க முடியாத அளவு கர்த்தர் அனுப்பிட்டார். The Lord sent to the extent that we cannot even imagine. Hallelujah. Hallelujah. அதாவது எதற்கு இதை சொல்றேன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வரணும். I am saying this in order that faith might build up inside of you. மனுஷனை நோக்கி பார்க்காதே. Do not turn your eyes to man, கர்த்தரை நோக்கி பார். but look unto the Lord. கர்த்தரிடத்தில் காத்திரு. Wait in the presence of the Lord. அவர் எங்கிருந்து கொண்டு வர வேண்டுமோ அவர் அங்கிருந்து கொண்டு வந்து சேர்ப்பார். He will bring from the place that he wants to bring it from, and he'll bring it into your life. அழைத்தவர் உண்மையுள்ளவர். The one who called you is faithful. எதற்காக அழைத்தாரோ அந்த காரியங்களையும் செய்து முடிப்பார். And he will ensure he brings to pass the purpose why he called you. இதுதான் தேவ வார்த்தை. This is the word of God. சத்திய வார்த்தை. It's the word of truth. தேவன் அவருடைய உண்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் வார்த்தை. These are the words which reveal the faithfulness of God. Hallelujah. Hallelujah.
இது யாருக்கு செயல்படும்? In whose lives will these words operate? யார் யார் விசுவாசத்தோடு தேவ பயத்தோடு அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படும். All of those who have faith and in fear of God operate in the word of God and hold on to the word of God, these are the things which will manifest in their lives. Hallelujah. Hallelujah. அவன் சொல்றேன், நீங்க நினைச்சிருப்பீங்க நான் வந்து பாஸ்டருக்கு உதவி செய்றேன். பாஸ்டருக்கு உதவி தேவையில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா நீங்க என்ன செய்யணும்? அந்த அபிஷேகத்தோட நீங்க இணைந்து கொள்ள வேண்டும். A lot of people think that they are helping the pastor. It's not that you are helping the pastor. If you want to be blessed, connect with the anointing. Hallelujah. Hallelujah. யார் யார் இந்த அபிஷேகத்தோட இணைந்து கொள்கிறாங்க அவங்க எல்லாம் கர்த்தருடைய நன்மையை பார்த்திருக்கிறாங்க. Everyone who has connected with the anointing has seen the goodness of God manifest in their lives. உன்னுடைய இதயத்துல வந்து கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு என்ன இல்லைன்னா அது குப்பையில தான் போய் சேரும். If a person doesn't have the heart to give unto the Lord, then those things will turn to dust. ஒரு சாட்சி இருக்கு. There is a testimony. ஒரு 100 ரூபாய் ஒரு அம்மா வச்சிருந்தாங்க கையில காணிக்க போறதுக்கு. There was a lady who had 100 நம்ம சபைக்கு rupees. வந்தவங்க தான். Somebody who came to our church who had 100 rupees in her hand to give it as offering in the church. போடல. She didn't have the heart to put it in. அதை எடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க. She took it back with her. ஆட்டோல போனாங்க. She was traveling by இந்த auto. ஆட்டோக்கு அந்த காசு கொடுக்காம போய் கையில வச்சிருந்தாங்க. She had that money in her hand to pay the auto man. காத்து வந்துருச்சு அது பறந்து போச்சு. The wind came, the breeze came and blew it out of her hand. அவங்க அது சாட்சியா சொல்றாங்க. I'm saying this is a testimony. அவங்களே வந்து சொன்னாங்க. She herself came. Karthru- She realized what was wrong with her and she came and told us. கர்த்தருக்காக வச்சிருந்தேன் போடல கையில எடுத்துட்டு போயிட்டு சரி ஆட்டோ கொடுக்கலாம் கையில வச்சிருந்தேன் அது பறந்தே போயிடுச்சுன்னு. I brought this to give this to the Lord, but I didn't have the heart to give it to the Lord. When I was going back by auto, the breeze took it away. அது கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? If that particular lady had, a sister had given that, கர்த்தர் பெருக செய்திருப்பார். the Lord God Almighty would have helped her prosper. நோ மல்டிப்ளை. Sorry, multiply. அதாவது அந்த 100 ரூபாவை 1000 ரூபாய் திருப்பி தந்திருப்பார். The Lord would have given back that 100 as 1,000 rupees into her hand. விசுவாசிகளுடைய ஹிருதயத்துல விசுவாசம் கிடையாது. There is no faith in the heart of believers. கர்த்தருடைய கரத்தில் கர்த்தருடைய வேலைக்காக கொடுப்பதற்கு விசுவாசம் கிடையாது. Believers do not have faith to give to the Lord and to give for the work of the Lord. அதனால தான் இன்றைக்கும் பல விசுவாசிகள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள். That may be one of the reasons, so that is the reason why a lot of believers are in debt today. ஹalleluya. அதாவது நமக்குள் ஒரு வைராகியம் வேண்டும். We need to have a certain zeal inside of us. ஒரு daringness. ஹalleluya. அதாவது இதை செய்வேன் என்னால் முடியல கூட செய்வேன் அதை செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் காண்பேன். Go forward with daringness saying that I will do this. Most certainly I will do this and I will see the blessing of the Lord in my life. அதை தான் நான் செய்தேன். That's what I did. ஹalleluya. குடும்பத்தில் பணம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. கர்த்தருக்கு சேர வேண்டியதை சேர்த்து விடுவேன். Even though there was no money for the family, what had to be given to the Lord, I ensured I gave it to God. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவன். The Lord God Almighty who created heaven and earth. ஹalleluya. Hallelujah. வானத்தையும் பூமியையும் உடைய தேவன். The Lord God Almighty who owns or who possesses heaven and earth. அவரை நோக்கி நான் என்னுடைய கைகளை ஏறெடுத்தேன். I lifted up my hands unto him. Hallelujah. அவர் என்னை ஆசீர்வதித்தார். He blessed me. ஹalleluya. ஆபிரகாம் அதை தான் சொன்னார். Abraham said the same thing. இந்த இடத்தில் தாவீதும் அதை தான் சொல்லுகிறார். And David said the same thing. கர்த்தரிடத்தில் நீ அமர்ந்திரு. Wait patiently in the presence of God. அவரை நோக்கி நீ பார். Look unto him. மனுஷனை நோக்கி நீ பார்க்காதே. Don't look unto man. அவரை நோக்கி பார். Look unto him. அவர் என்ன செய்வார்? What will he do? ஹalleluya. அவரிடத்தில் காத்திருப்பவர்கள் அவர் கர்த்தரிடத்தில் காத்திருப்பவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Those who wait upon the Lord shall inherit the earth. விசுவாசம் எழும்பட்டும் நமக்குள்ள. Let faith rise up inside of us. கர்த்தருக்காக காரியங்களை செய்வதற்காக எழும்பட்டும். Let it rise up such that you do things for the Lord. அப்பொழுதுதான் உங்களுடைய நிலையும் மாறும். Then your situation will change. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக நாம் எதை செய்தாலும் கர்த்தராகிய தேவன் கடனாளி அல்ல. The Lord God Almighty is not a debtor to forget all that you have done for the kingdom of God. எதை தந்தீர்களோ அது 1000 மடங்கு திரும்ப அவர் He உங்களுக்கு will give தருவார். back to you 1,000-fold what
what it is that you have given to him. ஆனால் கொடுத்த பிறகு வருத்தப்படக்கூடாது. However, do not sorrow in your heart after you have given it to him. கொடுத்த பிறகு சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் செய்து ஜெபத்தினால் நாம் அந்த நட்ட அந்த கிளை அதற்காக தண்ணீர் ஊற்ற வேண்டும் நம்முடைய ஜெபத்தினால். After we have given it to him with joy, we need to water the plant or that seed that we have sown. Hallelujah. ஆமா, அந்த விதையை விதைத்து அதற்கு நாம் தண்ணீரை ஊற்ற வேண்டும் அது முளைப்பதற்காக. We need to pour water upon the seed in order that it might grow, come out of the ground. எவ்வளவு நாள் ஆகும் அந்த விதை முளைப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்? How long does the sapling take to come forth from the seed? யாருக்காவது பயாலஜி தெரியுமா? A biology student is here. 21 நாள் ஆகும். It takes 21 days. 21 days to 30 days ஆகும். It takes 21 to 30 days. அது முளை விட்டு மெல்ல ஒரு சின்ன இது வெளிய காணிக்கும். For that particular stem to come out of the seed. அது ஒரு 90 நாள் ஆவறதுக்குள்ள ஒரு அளவுக்கு வந்துரும் மேல. After about 90 days it will be a little plant. Hallelujah. Hallelujah. இது நிச்சயமாக நடக்கும். This will most certainly happen. ஆனா தண்ணீர் ஊத்தி கொண்டே இருக்கணும். However, you need to ensure you keep pouring the water. அதான் தேவ ராஜ்யத்திற்குள் விதைத்த பிறகு நம்முடைய ஜெபம் தண்ணீராக இருக்க வேண்டும். After we have sown in the kingdom of God, our prayer is the water. நம்முடைய பயமோ அவிசுவாசமோ அந்த விதையை கொன்றுவிடும். Our fear and our unbelief will kill that seed. Hallelujah. அது ஆசிட் ஊத்துற மாதிரி அதுக்குள்ள. It will be equivalent of pouring something destructive on that seed like acid. விசுவாசத்துல ஜெபிக்கும் போது அது தண்ணீர் ஊற்றுவண்டமாக குளிராக. However, as you are praying in the presence of God in faith, then that is like water to your seed. நாங்கள் செய்தது தான் நாங்க சொல்றோம் உங்களுக்கு. We're just sharing with you what it is that we have done. ஒரு நாளைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். பெரிய அமௌண்ட் கொடுக்க சொன்னார். At one point in time the Lord God Almighty had spoken to us to give a huge sum of money. திரும்ப நாங்க ஜெபிச்சோம். We prayed. என்ன சொன்னார்? What did he say? Don't you know I want to bless you more. உன்னை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீ அறியவில்லையா? Don't you know that I want to bless you more? Hallelujah. Hallelujah. அது எவ்வளவு அன்பான குரல். What a loving voice. Hallelujah. அதாவது இன்னும் உன்னை அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்கணும் என்றதுக்காக தான் நீ அதிகமாக கொடுக்கணும்னு சொல்றாரு கர்த்தர். The Lord God Almighty was saying, I'm asking you to give more in order that I might bless you more. காலையில 6 மணிக்கு எழுந்து சொன்னோம். We got up at 6 o'clock in the morning and set out. ரெண்டு பேரும் சென்று அதை கொண்டு கொடுத்துட்டோம். The two of us went together and we handed it over. மகிழ்ச்சியோடு அந்த விதையை விதைத்தோம். We sowed that seed with joy. Hallelujah. Hallelujah. அதே மாதிரி இருந்த அந்த சபை கட்டும்போது அதே மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு கடன் வாங்கி கொடுத்தோம். Even when the church was being, our previous church was being, not my church, the church, the church that we were going to, when that church was being built, we took a huge amount as a loan and gave it to the church. Hallelujah. அதாவது இந்த வாழ்க்கை மற்றும் சபைக்கல்ல நான் சொல்றது நான் இருந்த சபையில. We're not talking about life changing church, we're talking about the church that we were going to as believers. Hallelujah. Hallelujah. Why? விதைத்ததனால் கர்த்தர் அறுவடை தந்தார். The harvest came to us because we sowed. அந்த சபையை நிலைநிறுத்துவதற்காக கடன் வாங்கி நாங்கள் அதை விதையாக விதைத்தோம். In order that that church might be established, we took a loan, a huge amount on a loan, and gave it as a seed to that church. Hallelujah. Hallelujah. கர்த்தர் இந்த பில்டிங்கை எழுப்புவதற்காக கர்த்தர் இடம் கொள்ள அளவுக்கு ஆசீர்வதித்தார். Because of that, God blessed us abundantly in order that this building might come up. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உண்மையுள்ளவர். The Lord is faithful. பயப்படாதீங்க. Do not fear. உங்க பணம் வீணா போன்னு பயப்படாதீங்க. Do not fear that your money will be a loss. விசுவாசத்தில் தரப்பட்ட விதையை ஜெபத்தினால் நீங்கள் அதை தண்ணீராக ஊற்றி அதை வளர விடுங்கள். The seed that you have sown with faith, pour your water upon it in prayer and allow it to grow. அவிசுவாசத்தினாலோ பயத்தினாலோ அதை கொன்று விடாதீர்கள். Do not kill it with your fear or your unbelief. அந்த மாதிரி ஏதாவது செய்திருந்தா உடனடியாக மனம் திரும்பி மன்னிப்பை கேளுங்க. திரும்ப அந்த விதைக்கு ஜீவன் வரட்டும். If you have acted like that, repent and ask God to forgive you and bring back the life into that seed. Hallelujah. விதைக்காமல் அறுவடை காண முடியாது. You cannot see the harvest
without sowing. தசம பாகம் விதை அல்ல, Your tithe is not your seed. காணிக்கை தான் விதை. Your offering is your seed. தசம பாகம் கர்த்தருக்கு சேர வேண்டிய உரிமையான, அவருக்கு உரிமையான காரியம். The tithe is something that has to go to God rightfully. தசம பாகம் கொடுக்காதவனை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? ஏன் என்னை திருடுகிறாய்? The Lord looks at a person who's not given his tithes and said, "Why are you robbing me?" ஏன்னா ஒருத்தருக்கு சொந்தமான காரியத்தை எடுத்துக்கொள்ளும் போது தான் அது திருட்டு. Thieving is taking something that belongs to somebody else. தசம பாகம் கொடுக்கலனா நீங்க கர்த்தரை திருடுறீங்க, வேற யாரையும் திருடல. If you're not going to be giving your tithes, then that person is robbing from the Lord. ஹalleluya. எப்படி அந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதம் வரும்? How is the blessing going to manifest in the life of that believer? ஹalleluya. அதாவது விசுவாசிகளுக்குள் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வர வேண்டும். ஏனென்றால் அவிசுவாச வார்த்தை அதிகமாக இருக்கு இந்த உலகத்துல. The reason why the words of faith need to be repeated time and time again is simply because the words of unbelief are so evident and rampant in the lives of believers. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுப்பது தான் பிசாசுடைய ஒரே வேலை. There is a one work of the devil to take away the blessing that is meant for you. உங்களை செழிக்க செய்வதுதான் கர்த்தருடைய மனதில் இருக்கும் ஒரே எண்ணம். And the one purpose of the Lord God Almighty is that you might be blessed. கடைசியாக Finally, சங்கீதம் 37வது அதிகாரம் 11வது வசனம். let us turn to Psalm 37 verse 11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். But the meek shall inherit the earth and shall delight themselves in the abundance of peace. Hallelujah. Hallelujah. சாந்த குணம். A meek attitude. அதே சாந்த குணம் என்று சொன்னாலே யாரை பற்றி நினைவுக்கு வருகிறது? When you say the word meek, who comes to remembrance? ஒரே ஒருத்தர் தான். One person. மோசே. Moses. Hallelujah. Hallelujah. எவ்வளவு கோபமா இருந்தார் அவரு? He was a man of great anger. Hallelujah. Hallelujah. ஒருத்தர் கொன்னே புதைச்சிட்டாரு. He killed somebody and buried him. Hallelujah. ஆனா கர்த்தர் எப்படி மாற்றினார் அவரை? But how did the Lord God Almighty change him? உலகத்திலேயே மிகுந்த சாந்த குணம் உடையவர் மோசேதான் என்று அவர் சான்றிதழை தந்தார். He said that this particular person, Moses, is the meekest man on earth. Hallelujah. Hallelujah. the மிகுந்த சமாதானத்தால் மனமகிழ்ச்சியோடு இருப்போம். Let us be joyful with great meekness. We will be. Hallelujah. நாம் மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்போம். Let us be We will be. We will be joyful because of With the a excessive great abundance meekness. of peace. Peace. I'm Hallelujah. sorry. அதாவது நாம் சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். Of those who are meek shall inherit the earth. அதே நேரத்தில் நமக்குள் மிகுந்த சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவார். The Lord God Almighty will fill us with abundance of peace and delight. Hallelujah. 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 ஏன்? Why? அவருடைய சமாதானம் நமக்குள் நிலையாக நிற்கும் போது When his peace is established inside of us, அதே பலமாக வெளிப்படும். that will be exhibited as strength inside of us. இயேசு இந்த பூமியில் இருக்கும் போது When the Lord God Almighty was on the face of the earth, முதல் அற்புதம் என்ன? what was his first a miracle? கானாவில் இருக்கும் அந்த வெட்டிங், அந்த கல்யாணத்திற்கு போனார். He went to the wedding at Cana. அந்த இடத்தில் திராட்சரசம் முடிஞ்சு போச்சு. The wine in that place was over. அவங்க அம்மா வந்து சொன்ன திராட்சரசம் முடிஞ்சு போச்சு, என்ன செய்யறது, நீ திராட்சரசத்தை கொண்டு வா என்று சொன்னார். His mother went to him and said, the wine is over, bring forth wine. Hallelujah. Hallelujah. Do something. அது சீஷர்கள் இடத்தில் என்ன சொன்னார்கள்? What did he turn to those people and say? சொல்லுகிற வண்ணமாக செய் என்று சொன்னார். She turned to them and said, do what he's telling you to do. Hallelujah. Hallelujah. அற்புதம் நடந்தது. The miracle happened. Hallelujah. Hallelujah. அந்த இடத்தில் அந்த திராட்சரசம் தேவைக்கும் அதிகமாக அதுவும் கிடைத்தது, முதல் இருந்ததுக்கும் நன்மையாக இருந்தது. The wine that came forth secondly was better than the first wine, and it was more than enough for everyone over there. கர்த்தராகிய இயேசு பயந்து போகவில்லை. The Lord God Almighty did not fear. The Lord Jesus did not fear. Hallelujah. Hallelujah. மரித்த
அந்த குழந்தை இடத்தில் அவர்கள் கொண்டு வந்த போது when they brought that child who was dead to him, ஹalleluya அவர் அந்த இடத்துக்கு போன போது when he went to that place, எல்லா இடத்துல வெளியே போக சொன்னார். he told everyone to go out. எல்லாம் அழுது கொண்டிருந்தார்கள். Everyone was crying. அவர்கிட்ட சொன்னார் குழந்தை தூங்கி இருக்குன்னு. He said that child is sleeping. அவரை பார்த்தவங்க பயங்கரமாக கேலி செய்தார்கள். They looked at him and they laughed at him. உள்ள போய் மகளை எழுந்திரு என்று சொன்னார், அது எழுந்திருச்சு. But when he went inside and he asked that girl to rise, that child rose. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய இதயத்திற்குள் கர்த்தராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும் அவருடைய இதயத்திற்குள் என்ன இல்லை? What was not in the heart of the Lord Jesus Christ as he walked the face of the earth? கலக்கம் இல்லை, அவருடைய இதயத்தில் பயம் இல்லை. There was no trouble in his heart and there was no fear in his heart. இதயத்துக்குள் அமலக்கியும் சமாதானம் இருந்தது. He had a quietness and peace in him. Hallelujah. அதே வண்ணமாக நாமும் இருக்க வேண்டும். We need to operate or be in the same way. ஒரே நாள் அந்த வண்ணமாக மாற முடியாது. We cannot change in one day. ஆனால் நாம் திரும்ப திரும்ப தேவ பிரசன்னத்தில் இருந்து அவருடைய அபிஷேகத்தை நாம் வல்லமையினால் நிரம்பி வார்த்தையில் தியானித்து நாளடைவில் நாம் அந்த இடத்துக்கு வந்து சேருவோம். However, as we wait in the presence of God and keep meditating upon his word and pray and work according to his word, then this particular thing will manifest in our lives. அது இன்றைக்கே தொடங்கட்டும். Let us begin today. நாளை தள்ளி விடாதீர்கள். Do not push it to tomorrow. தேவ பிரசன்னத்தில் நேரத்தை செலவிட வேண்டும். We need to keep time aside to go into the presence of God. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். We need to turn our eyes towards God. நம்முடைய வாயை காத்துக்கொள்ள வேண்டும். We need to keep our mouths. நாம் விசுவாசத்தோடு நாம் நடக்க வேண்டும். We need to walk in faith. நாம் நம்பிக்கையோடு நாம் அமலக்கியோடு நாம் நிலையாக நிற்க வேண்டும். We need to be established in quietness and confidence. அப்போது நாம் சாந்த குணமுடையவர்களாக இருப்போம். Then we will develop the attribute of meekness. நாம் இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்வோம். And we will inherit the earth. மிகுந்த சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் நாம் நிரப்பப்படுவோம். And we will be filled with abundance of peace and rejoicing. நாம் எழுந்திருப்போம். Let us stand. பிதாவே, ஹalleluya, உம்முடைய வல்லமையான வலது கரத்தினால் போதும் வந்திருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஹalleluya ஆசீர்வதியும் ஐயா. மிகுந்த சமாதானத்தினாலும் மனமகிழ்ச்சியினாலும் நிரப்பும். அவர்கள் அமலக்கியோடும் நம்பிக்கையோடும் நிலையாக நிற்பதற்காக கிருபை ஊற்றும். வாயிலிருந்து உம்முடைய சத்திய வார்த்தையும் விசுவாச வார்த்தையும் வருவதற்காக கிருபை ஊற்றும் ஐயா. உம்மை நோக்கி பார்ப்பவர்களாக இருப்பவர்கள் இடத்தில் தினத்தை செலவு பண்ணுவதற்காக கிருபை ஊற்றும். ஹalleluya. ஆசீர்வதியும் ஐயா. இந்த வார்த்தை வந்த வார்த்தையின்படி அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்படுவதாக என்று இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருத்தரையும் இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன்.